வெல்கம் டு மதுரை கிச்சன். நம்ம இப்போ பார்க்க போகிறது வாழைப்பூ வடை. வாழைப்பூ வடைக்கு அந்த வாழைப்பூவை நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதிலிருந்து நரம்பு எப்படி எடுக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். லைட்டாக இப்படி மேலே தேய்ச்சி விட்டுட்டு அதுவே வெளியில் தெரியும். இதுதான் நரம்பு. இதை மட்டும் எடுத்துருங்க. இந்த மாதிரி நரம்பை எடுத்து வச்சுக்கோங்க. பாதி தூரத்துக்கு மேலே போனோடனே இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக ஆகிடும். அதை நரம்பு எடுக்கணும்னு தேவையில்லை, அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பூக்கு 100 கிராம் கடலைப்பருப்பு தேவைப்படும். 100 கிராம் நான் ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் வெள்ளைப்பூடு, காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய், கொஞ்சமாக ஜீரகம், தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவு அரிசி மாவு, கொஞ்சம் பெருங்காயம். இப்போ நம்ம இந்த வாழைப்பூவை நரம்பெல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி ஆனியன் கட்டரில் வச்சு கட் பண்ணிங்கன்னா நல்லா சிறுசாகிடும். கடலைப்பருப்பை நம்ம எப்படி அரைக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. தண்ணி விட வேண்டாம். பூண்டு, பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. ஜீரகத்தையும் போட்டு அரைச்சிருங்க. கொஞ்சமாக உப்பு, தேவையான அளவு உப்பு, அதெல்லாம் போட்டு வச்சுட்டு வலுவலுன்னு அரைக்க வேண்டாம். கொஞ்சம் நெருப்பாகவே அரைச்சிக்கோங்க. தண்ணி ஊற்றாதீங்க. வாழைப்பூவை இந்த மாதிரி நான் திருவி வச்சுருக்கேன். பொடிசாக கூட கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை எடுத்து போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு, அந்த பூண்டு எல்லாத்தையும் நான் அரைச்சி வச்சுருக்கேன். நெருப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சுன்னா ஒன்றும் கவலைப்பட வேணாம். கொஞ்சம் வேணால் அரிசி மாவு போட்டுக்கோங்க. அரிசி மாவு கொஞ்சம் மொறுமொறுன்னு இருக்கிறதுக்காக தான் வந்தது. பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. உப்பு, போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். இல்லாட்டி லன்ச்சுக்கு ஒரு வடை ஐட்டமாக வைக்கலாம். இந்த மாதிரி உருட்டுறதுக்கு கரெக்டாக வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லைன்னா பச்சரிசி மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது போடணும்னு அவசியம் இல்லை, ரொம்ப போட வேண்டாம். கொஞ்சமாக போட்டுக்கோங்க, இல்லாட்டி அந்த ஃப்ளேவர் மாறிடும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகிக்கிட்டு இருக்கு. இந்த உருட்டி வச்சுருக்கதை
லைட்டாக அப்படி அமுக்கிக்கோங்க. எண்ணெயில் அப்படி போட்டுடுங்க. கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. ஒன்றோட ஒன்று விட்டோம்னா லைட்டாக விளக்கி விட்டுக்கோங்க. நல்லா வெந்து வருது. கலட்டி விட்டுக்கோங்க. எப்பயுமே எந்த இது பொரிக்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் ஆயிலில் நல்லா ஃப்ரீயாக வேகிற மாதிரி நம்ம பண்ணிக்கணும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. எடுத்துடலாம். நல்ல மொறுமொறுப்பான வாழைப்பூ வடை ரெடி. உள்ளே பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது.